இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு நீ பேசுகிற வெளியூரில் இதை கண்டுபிடிச்சி யார் தெரியல, அவர் பேர் தெரியலையா? பேர் தெரியுமாங்க? வானொலியை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. எங்கே இருக்காரு? என்ன வருவார்? வெளிநாட்டுக்காரர் தான். வானொலியை கண்டுபிடிச்சது மார்க்கோனி. அதுலேருந்து காப்பி அடித்து கண்டுபிடிச்சது இந்த செல்லு. ஆலயத்தை கட்டுறதை விட விஞ்ஞானிகளுக்கு கோயில் கட்டுதான் என்னை பொறுத்த வரைக்கும். விஞ்ஞானிகள் தான் தெய்வம். எந்த காளியாச்சும் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்கா? எந்த மாரியாயும் கண்டுபிடிச்சிருக்கா? எந்த ஐயனாராச்சும் கண்டுபிடிச்சிருக்கா? எந்த கோயிலாச்சும் ஒரு பொருளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கா? இல்லை. ஆனால் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி நம்மளை வளர்க்குறதுனால நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம். வீட்டில் அடுப்பு எரியாதே வெந்நீர், அடுப்பே எரியாது, ஆனால் அந்த வீட்டில் வெந்நீர். ஒரு கம்பியை துகத்தில் போட்டால் வெந்நீர். கரண்ட்டில் அடுப்பு, விறகு வைக்காத அடுப்பு. உனக்கு உடம்பு சரியில்லையா? வெளிநாட்டில் இருந்தால் செய்தி உடனே தகவல் அனுப்புறது செல்லு. நம்ம நாட்டில் விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிச்ச அத்தனை பேருக்கும் சிலை கட்டி வச்சு அவங்க காலில் விழணும். என்ன ஊரில்? உன் செல்லை கீழே வச்சு அது காலில் விழுந்தாலே அவருக்கு கும்பிட்ற மாரி, இதை கண்டுபிடிச்சவங்களுக்கு கும்பிட்ற மாரி. நம்ம காலில் போடுற செருப்பை கண்டுபிடிச்சான் பாரு, அவனுக்கும் காலில் விழணும். உன் பையில் இருக்க செல்லு கண்டுபிடிச்சான் பாரு, அவனுக்கும் காலில் விழணும். நம்ம கும்பிட வேண்டிய தெய்வமே விஞ்ஞானிகள் தான்.